சிவாஜி ஹெச்எஃப் எல்லாமே சிவாஜி ஹெச்எஃப் ஆயிராதுங்கண்ணா. நம்ம எடுக்கிற குவாலிட்டி தான் சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லலாம். நம்ம எப்பயும் பார்த்தா ரெட்டின் ஜெர்சி இது. இந்த கலர் வந்து திக்னஸா இருக்கணும்னா ஒயிட் பேட்ச் இருக்கணும். சரிங்க. கொம்பு ஒயிட் கொம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல குவாலிட்டியான மாடு, தலைச்சு கிடையாதுங்கண்ணா. அது இது ஒரு அழகு, ஒரு லட்சணமான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. அதுக்கு தான் நம்ம மாடு எடுக்கும். கறவை இதுக்கு மாட்டுக்கு தகுந்த கறவை கறக்கும். தலைச்ச கடாரி 4 பல்லு, ஒரு 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமாங்கண்ணா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடு எல்லாமே மொத்தமா எடுத்து லைனா கட்டி வச்சாச்சு. கஸ்டமரும் அப்படியே மாடு பக்கத்துலயே நிக்கிறாங்க. கஸ்டமர்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்க அப்படியே காலையில இருந்து இப்போ வரைக்கும் மாடு எடுத்து கொடுத்துட்டே இருந்தீங்க. கண்டிப்பா மாடு எடுத்து கொடுத்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் ஏற ஆரம்பிச்சிச்சு, கஸ்டமருக்கு அப்படியே மாடு நம்ம ஏத்த ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா. இன்னைக்கு மாடுகளோட விலை நிலவரங்கள் எப்படி அமைஞ்சுது, நம்ம என்ன மாதிரி செலக்ஷன் பண்ணிருக்கோம்? ஆனா இன்னைக்கு விலை நிலவரங்கள் நம்ம எப்பயுமே சொல்றதுதான், மாட்டுக்கு தகுந்த விலை தான் எடுத்து கொடுப்போம். இன்னைக்கு மழை பெஞ்சனால மாடு வரத்து கொஞ்சம் கம்மி இருந்தாலும் நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனனால நம்ம கொஞ்சம் கிராஸ் மாடு தான் அதிகமா எடுத்திருக்கோம். பெரிய கஸ்டமர் திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. ஆனா எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தன்மையை புரிய வச்சிடுறீங்க. கண்டிப்பா மெயினா அது ஒண்ணு. ஏன்னா வந்து நம்ம அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதகம் இல்லாம பண்ணிடுறோம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த மாடு எடுத்தா இது, அந்த மாடு எடுத்தா அது அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்துருங்க. அது எப்படிலாம் சொல்றது உண்டு? கஸ்டமரை பொறுத்து அவங்க கிளைமேட்டை கேட்டுக்குவோம், பட்ஜெட்டை கேட்டுவோம், அவங்களுக்கு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்குற கஸ்டமருக்கு தெரியும், நேர்ல வர கஸ்டமருக்கு தெரியும். சரிங்க. நம்ம மாட்டுக்கு தகுந்த விலை தான் எடுத்து கொடுப்போம். அனாவசியமா அதிக விலை நம்ம சொல்லி நம்ம வாங்கி கொடுக்க போறதே கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டுங்கும் போது எல்லாமே 99% வந்து வியாபாரிங்க தான் கொண்டு வருவாங்க. விவசாயிங்க யாருமே கொண்டுட்டு வர மாட்டாங்க. அப்படிங்கும் போது வியாபாரிகிட்ட வந்து நம்ம பார்கிங் பண்ணி மாடு எடுத்தா மட்டும் தான் நம்ம மாடு வாங்க முடியுங்க. அவங்க சொல்ற ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டா அது டைரக்டா அவங்களே எடுத்துக்கலாம். நம்ம பார்கிங் பண்ணி மாட்டுக்கு தகுந்த ரேட் வாங்கி கொடுக்கறது நம்ம இருக்கோம். சரிங்க. அதனால நம்ம ரெகுலரா நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி மாடு எடுக்கிறது உண்டு. ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் இருக்கட்டும், கண்டிப்பா ஜெர்சியா இருக்கட்டும், நம்ம எப்பவுமே ஒரே லெவல்ல எடுத்துருவோம். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கிராஸ் மாடா எடுத்திருக்கோம். கண்டிப்பா. அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கஸ்டமர் வந்தவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் சார்ந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா. அப்படிங்கல வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்க எப்பவுமே பண்ணி கொடுத்துறீங்க. கண்டிப்பா. ஆவரேஜா பட்ஜெட்டா நம்மளை தேடி வர்றவங்க என்ன பட்ஜெட்ல இருந்து நம்மள தேடி வராங்க? ஸ்டார்டிங் 60 ரூபாய்னா, 60 ரூபாயில இருந்து 1.5 வரைக்கும் மாடு இருக்கு. சரி. அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சரிங்க. அதாவது குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. குவாலிட்டியை பொறுத்து, வயசை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருங்க. நம்ம ஆவரேஜா பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு பாயை பார்த்தோம். கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. அந்த 3 மாடு வந்து பாத்தீங்கன்னா 100 லிட்டர் பக்கமா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொன்னாங்க. கண்டிப்பா. நெருக்கி வந்துரும். ஒரு 90 லிட்டர் முன்ன பண்ண கறக்கும்னா நல்ல மாடுங்க, நல்ல வெயிட். அவங்க ஃபார்ம் டைப்புங்கும் போது அவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கனால கொஞ்சம் மாடு சேர்த்தி கறக்குங்க. நல்ல குவாலிட்டியான மாடு எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3வது முறை வந்துட்டாங்க. கண்டிப்பா. அப்படிங்கல அவங்களுக்கு நம்ம நீங்க போன டைம் சொல்லியிருந்தீங்க விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் நமக்குன்னு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கண்ணா. தொடர்ந்து ரெகுலர் கஸ்டமர் பார்த்துட்டே தான் இருக்கோம். வீடியோ எப்பயுமே நம்ம ரெகுலரா நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சரிங்க. நம்ம கஸ்டமர் ரிவ்யூவும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்பயுமே தொடர்ந்து நம்ம பண்ணலாங்கன்னா தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரிங்க. எப்பயுமே நம்ம வந்தா நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாடு அவங்களோட நம்மளோட சர்வீஸ் எப்பவுமே கரெக்டா இருக்கும். கண்டிப்பா. சரிங்க. 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 ஆனா இப்ப பின்னால பாத்தீங்கன்னா ஒரு சிவாஜி ஹெச்எஃப் இருக்கு. ஆமாங்க. அதை பாக்கலாமா? பாக்கலாங்கண்ணா. ஒரு அழகான சிவாஜி ஹெச்எஃப். கண்டிப்பாண்ணா. ஒரு டாப் குவாலிட்டியா. கண்டிப்பா. அதாவது அதுவும் கொம்போட இருக்கு. கண்டிப்பாண்ணா. வேலூர் போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமாங்கண்ணா. இது எப்படி அமைஞ்சது? நல்ல டாப் குவாலிட்டியான மாடு. சிவாஜி ஹெச்எஃப் எல்லாமே சிவாஜி ஹெச்எஃப் ஆயிராதுங்கண்ணா. நம்ம எடுக்கிற குவாலிட்டி தான் சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லலாம். நம்ம எப்பயும் பார்த்தா ரெட்டின் ஜெர்சி இது. இந்த கலர் வந்து திக்னஸா இருக்கணும்னா ஒயிட் பேட்ச் இருக்கணும். சரிங்க. கொம்பு ஒயிட் கொம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல குவாலிட்டியான மாடு, தலைச்சு கிடையாதுங்கண்ணா. அது தலைச்சங்கடாரி எவ்வளவு ஹைட் வெயிட் இருக்குன்னு பாருங்க. சரிங்க. நல்ல குவாலிட்டியான மாடு. இதெல்லாம் ஆவரேஜ் கறவை என்ன? கறவைக்கோசரம் நம்ம இந்த மாடு எடுக்கிறது இல்ல. அழகு, ஒரு எஸ்என்எஃப் ஃபேக்ட், இந்த கலருக்காகவே விரும்பி எடுப்பாங்க. சிவாஜி ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் கறவைக்காக நம்ம பண்றதே கிடையாது. இது ஒரு அழகு, ஒரு லட்சணமான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. அதுக்கோசரம் தான் நம்ம மாடு எடுக்கும். கறவை இதுக்கு மாட்டுக்கு தகுந்த கறவை கறக்கும். தலைச்சங்கடாரி 4 பல்லு, ஒரு 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டருக்குள்ள கறக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு இந்த மாடுக்கு அனுப்புறோம். அதாவது இன்னும் 1 மாசம்? கண்டிப்பாண்ணா. இன்னும் 1 மாசம் இருக்கு டைம். சரிங்க. கறவை வந்து 20 வந்துரும். 20 லிட்டர் வருங்க. 15 லிட்டருக்கு மேல 20 லிட்டருக்குள்ள கறக்கும். சரிங்க. சரிங்க. நல்ல ஒரு இந்த டைப்பே வித்தியாசமா இருக்குண்ணா. கண்டிப்பாண்ணா. இப்போ மொத்தம் 3 சிவாஜி ஹெச்எஃப் பாக்கலாங்கண்ணா. 3 சிவாஜி ஹெச்எஃப் எடுத்திருக்கோம். 3 சிவாஜி ஹெச்எஃப்மே பாக்கலாங்க. அடுத்தடுத்து பாக்கலாங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆனா 3மே சிவாஜி ஹெச்எஃப். ஆமாங்கண்ணா. அதாவது 3 பாக்கலாம் நீங்க. கண்டிப்பா. 3 அப்படியே மக்களுக்கு நேரடியா காட்டியாச்சு. கண்டிப்பாண்ணா. அதாவது 3மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியா இருக்கு. கண்டிப்பாண்ணா. அப்படியே சொல்றீங்களா? சிவாஜி ஹெச்எஃப்னு யார் வேணா எல்லாமே சிவாஜி ஹெச்எஃப் ஆயிராதுண்ணா. இப்ப இது பாத்தீங்கன்னாலும் தெரியும், ரெட்டின் ஜெர்சின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா தலைச்சங்கடாரினா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 பல்லுங்கண்ணா. இன்னும் கண்ணு போறதுக்கு 1 மாசம் ஆகும்னா பியூர் குவாலிட்டி, பியூர் சிவாஜி ஹெச்எஃப், ஒயிட் கம்புல அமைஞ்சிருக்குங்க நம்ம மாடு. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் நீத்துங்கண்ணா.
இது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா இன்னொரு 25 நாள் டைம் இருக்கு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா 3ஆ நீத்துங்கண்ணா. இது கடமுளப்பு 3ஆ நீத்து. இது 3 ஆவரேஜா ஒரு 60 லிட்டர் சொல்லி தரலாங்கன்னா 3மே சிவாஜி ஹெச்எஃப் டாப் குவாலிட்டியான மாடுங்க. அதாவது தலைச்சன் 2ஆ நீத்து 3ஆ நீத்து. ரைட்டுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படியே லைனா நிக்க வச்சிருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. இப்போ சிவாஜி வந்து பாத்தீங்கன்னாலே நீங்க பாத்தீங்கன்னாலே எப்பவுமே எடுத்துருவேன் அப்படி. கண்டிப்பாண்ணா. நம்ம விலையெல்லாம் இதுல பாக்குறதே இல்லைங்கண்ணா. கறவைக்கும் விலைக்கும் சம்மந்தமே இருக்காது. சிவாஜி ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எத்தனாயிரம் மாடு வந்தாலும் ஹெச்எஃப்ல எடுக்கலாம், ஜெர்சில எடுக்கலாம். சிவாஜி ஹெச்எஃப் கிடைக்கிறது ரேர் தான். இப்போ மார்க்கெட்ல அத்தனை மாடு வந்தாலும் நம்ம பொறுக்கி எடுக்கிறது நம்ம சிவாஜி ஹெச்எஃப் மக்கள் விரும்பி வராங்க. மாதிரி சிவாஜி ஹெச்எஃப் இன்னைக்கு 3 எடுத்துருக்கோம். 3 எடுத்திருக்கீங்க. 3மே டாப் குவாலிட்டில. மார்க்கெட்ல இருந்து 3 தான் வந்தது. 3 எடுத்தாச்சு. 3 எடுத்தாச்சு. கண்டிப்பா. சரிங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. அதாவது 5 மாடு நல்ல ஒரு கிராஸ் வெட்ல எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாண்ணா. 5மே ரொம்ப ஒரு குவாலிட்டியா, கண்டிப்பா ரொம்ப சாதுவா இருக்கு. ஆமாங்கண்ணா. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மாட பாக்குறோம். எந்த ஒரு கஸ்டமருங்க? நான் அறந்தாங்கி போகுதுங்கண்ணா. சரிங்க. ஆமாங்கண்ணா. அண்ணன் எப்படி கேட்டு வந்தாங்க? அவங்க கிராஸ் மாடா தான் கேட்டிருந்தாரு. அவங்க ஏரியாக்கு வெயிலுக்கு தகுந்த மாதிரி கேட்டிருந்தாரு. ஆவரேஜா ஒரு 15 இருந்து 20 லிட்டருக்குள்ள கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க. கஸ்டமர்ட்ட பேசி நம்ம போன வாரம் பாத்துருந்தோம். அதாவது கேரளா கஸ்டமருக்கு பட்ஜெட்டா. கண்டிப்பா. இது இப்படி பட்ஜெட்டாவா தானா? அண்ணா வணக்கங்க. வணக்கம். அண்ணா நம்ம எத்தனை மாடு வாங்கியிருக்கோங்க? அவர்கிட்ட புதுசா 5 மாடு எடுத்துருக்கேன். புதுசா, அதாவது அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு? 1 வருஷமா ஃபாலோ பண்ணி இடையில பேசி வர முடியல. இப்பதான் வந்து நேரடியா எடுத்துருக்கேன். சரிங்க. இப்போ வந்து திருப்திகரமா அமைஞ்சிருச்சானே? ஓகேங்க. 5 மாடு செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செவலையா பார்த்து எடுத்திருக்கீங்க. 2 செவல 3 கருப்பு. ஹெச்எஃப்ல கிராஸ். ஏன்னா வந்து அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளைமேட் அதிகமா இருக்கும். வெயில் அதான் வெயில் அதிகமா இருக்கும். நம்ம வந்து ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் அண்ணங்கிட்ட கேட்டுருந்தீங்க? 20 வரைக்கும். ஆமா. சரிங்க. இந்த கறவை வரும். ஒரு மாடு கொஞ்சம் குறைச்சி வரும். அது வந்து நானா விரும்பி எடுத்துருக்கேன். நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்கு. ஆமா ஆமா. சரிங்க. நம்ம மெயின்டைன் பண்றதுல எப்படிங்க? ஃபார்ம் டைப்பா இல்ல? ஃபார்ம் டைப். சரிங்க. ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறேன் மாடு. ஏற்கனவே வச்சிருக்கிறதும் தெளிவு. இப்போ வந்து வீட்டுல நிக்கிறதும் 20 லிட்டர் கறவையில தான் மாடு வச்சிருக்கேன். ஆமா. அது லோக்கல்ல வாங்கினது. இதுவும் அந்த அளவு கொண்டு வந்துடும். அந்த அளவு வந்துடும். சரிங்க. சரிங்க. அண்ணங்கிட்ட வாங்கினதுல திருப்தி இருக்கானே? சந்தோஷம். சரிங்க. சந்தை எப்படி இருந்துச்சுங்க? சந்தை இன்னைக்கு கொஞ்சம் கூடத்தான் பிரைஸ். இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி அண்ணனை மட்டும் தேடி வந்தீங்க? நான் ரொம்ப வீடியோ கால் அவர்கிட்ட பார்த்து அனுபவப்பட்டு சரி இவர்கிட்ட போனா தெளிவா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கீங்க. நம்பிக்கை வீண் போகல. போகாது. எப்படி போகும்? சரிங்க. நேத்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்தா வீண் போகும். இதான் 1.5 வருஷமா ஃபாலோ பண்றேன். அதனால எப்படி வீண் போகும்? ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே அவங்க என்ன பண்றாங்க தெரிஞ்சு போயிடும். எப்படி இது பண்றாங்க அப்படின்னு நமக்கே ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சு. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர்ண்ணா. ஆனா வணக்கண்ணா. வணக்கம். அதாவது ஒரு 3ஆவது முறை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பாக்குறதுல. ரொம்ப நன்றிண்ணா. சரிங்க. இப்போ வந்து 3 மாடு எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. 3 மாடுமே ரொம்ப ஹெவி மாடு தான். ஆமா. அதாவது வந்து நீங்க கொள்ளைக்கால் கஸ்டமர். என்னங்க? அதாவது 3ஆம் டைம் வந்திருக்கீங்க. ஒரு மாடு எடுத்துட்டு போனாலும் இந்த மாடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போயிட்டு ஒரு சொல்லுவீங்க, நல்ல கண்ணு போட்டுச்சு வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இது 3 எப்படி அமைஞ்சுது? அன்னைக்கு எப்படி வந்தீங்க? ஆனா இது 3 எங்களுக்கு கொஞ்சம் டெய்ரி ஃபார்ம்ல இப்போ 12 மாடு கொண்டு போயிருக்கிறேன்னா, இப்போ ஒரு 4 மாடு வாங்கலான்னு நினைச்சேன்னா, இப்போ கொஞ்சம் இது ஹெவியா இருந்தனால 3 மாடு வாங்கினேன். சரிங்கண்ணா. 3 வாங்கியாச்சு. 3 வாங்கியாச்சுண்ணா. ஹெவி சைஸ் என்னங்க? ஹெவி சைஸ் நல்ல ஹெவி. அதாவது இதெல்லாம் வந்து மடி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 25ஆ 20ஆ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. இதெல்லாம் கண்ணு எப்போ போடுங்க? ஆனா இது கண்ணு இப்போ போட்டிடலாம். இதுக்கு டைம் இருக்குது. இது ஒரு 10 நாள், இது ஒண்ணு 20 நாளுண்ணா. 20 நாள் 3 அது ஒரு கேப்ல போட்டிடணும். சரிங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின டைம் வந்தப்போ சொல்லியிருந்தீங்க, அதை ஒவ்வொருத்தங்க கிட்ட வந்து நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து கௌதமண்ணனை பிடிச்சி நீங்க மாடு. கௌதமண்ணனுக்கு ரொம்ப ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? ரொம்ப நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எவனு வந்தானா கூட கௌதமண்ணன் தான். அது ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குதானா? ஏன்னா நானு பாருங்க, ஒரு தடவை பார்த்தானா மனுஷன் எப்படி பாத்திரலாம், எப்படி என்ன சரிங்களா? நானும் கூட நல்ல மாடுதான் வாங்கிட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு. அந்த சட்டு மாடு கொடுக்கறது இல்லைங்களா? அது நம்பிதான் நான் திரும்பி இவர்கிட்ட தான் வந்திருக்கிறேன். அப்போ நின்ன கௌதமண்ணா ஃபார்ம் ஹவுஸுக்கு டெய்ரி ஃபார்முக்கு போனேன். போயிட்டு அங்கேயே மாடுகிண்டெல்லாம் எங்களுக்கு செலெக்ஷன் பண்ணிட்டு இதே மாடு வேணும். ஆனா இன்னைக்கு நான் ஒரு நைட்டு ஹால்ட் ஆகி நான் மாடு கொண்டு போயிருக்கிறேன். அவ்வளவு பிடிச்சிருக்குண்ணா.
மாடை பிடிச்சதுக்கா அண்ணனை பிடிச்சதுக்கா? அண்ணனும் பிடிச்சிருக்குது, அண்ணா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மாடு பிடிச்சிருக்குது. அதுக்கு தானே நம்பி நான் திரும்பி அவர்கிட்ட தான் வந்து மாடு வாங்கிட்டு ஒரு போயிருக்கேன். சாட்டிஸ்ஃபை என்னண்ணே? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அடுத்து சந்திக்கலாம், பார்க்கலாம் ஒரு மாசம் கழிச்சு. சரிங்களா? சரிங்க, ஓகே. வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணா. ஆனா ரெண்டுமே ஒரு அழகான செவலையா பார்த்து எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. ரெண்டுமே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 மாடு பிடிச்சி. சரிங்க, நமக்கு எந்த ஊருங்க? கள்ளக்குறிச்சிண்ணா. சரிங்க, ரெண்டும் சேர்த்து ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் சொல்லலாங்க? ஒன்னு ஒரு 15 சொல்லலாம். ஒன்னு 15 தான். ஒரு நாளைக்கு 15 என்னண்ணே? ஆமாண்ணா. சரிங்க, ரெண்டோட குவாலிட்டியை பத்தி சொல்லுங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாடுண்ணா. சரிங்க, நம்ம வந்து பண்ணையிலே வளர்க்கணும் அவசியம் இல்லை, வெளியும் கட்டிக்கலாம். நல்லபடியா கிளைமேட் நல்லா தாங்கும். மாடு வந்து இம்யூனிட்டி சக்தி நல்லா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நாங்கள் சாம்பிளுக்கு 2 வாங்கியிருக்கோம். அடுத்தடுத்து வரும்போது நல்லா ஹைபிரிடா பார்த்துட்டு, சரிங்க, எங்களுக்கு சந்தை வந்து புதுசு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஒரு கிராஸ் பிரீடா பார்த்து பிடிச்சிருக்கோம். அடுத்த வாட்டி இது சாம்பிள் பார்த்துட்டு ஹைபிரிடா வர ஐடியா வச்சிருக்கோம். ஒரு 2 or 3 மந்த்ல திரும்ப வருவீங்க. சரி, அண்ணனை பார்த்து திரும்ப ஒரு ஹைபிரிடா பிடிக்கலாம்னு பார்த்து இன்னுமே நல்லா பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு 15 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எத்தனை செலக்ஷன் பண்ணிருக்கீங்க? நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு 6-7 மாடு இருக்குண்ணே. ஆனா நம்ம சந்தைக்கு தான் புதுசு. வந்து ஹைபிரிடா பார்க்கலாம் ஆசை இருந்தது. ஆனா கிளைமேட் செட் ஆகுமான்னு தெரியல. இங்க இருக்க கிளைமேட் கள்ளக்குறிச்சி வித்தியாசம் நிறைய இருக்கு. ஹார்டான கிளைமேட் நம்ம. அதே இப்போதைக்கு சாம்பிள் பார்த்துட்டு திரும்ப நல்லா தான் எடுக்கலாம் ஐடியா பண்ணிருக்கோம். இன்னும் வந்து எடுக்கணும் அப்படின்னு. ஆமா, அதுவும் அண்ணன்கிட்ட தான். அண்ணன்ட்ட தான் கண்டிப்பா. ஏன்னா 2 வருஷம் நாங்க பாத்துட்டு இருக்கோம், வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். சரி, ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்கோம். நாட்டு நல்லா தான் பிடிச்சி கொடுத்துருக்காரு. சரிங்க, திரும்ப வந்து உங்க மனசுக்கு திருப்தி இன்னைக்கு? ஓகேங்கண்ணா. சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. சரி, வணக்கம்ண்ணா. நான் ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ஆமாண்ணா, கௌதம்னாட்ட நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேங்கண்ணா. சரிங்க, அதாவது ஒரு சிவாஜி செஃப் ஒரு செவலையில எடுத்துருக்கீங்க. ஆமா, செவலைண்ணா. ஜெர்சியில பால் ஃபேட்டுக்காக எடுத்துருக்காங்கண்ணா. சரிங்க, சிவாஜி செஃப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேவருங்கண்ணா. நம்ம ஃபேவரட்டா நம்ம ரெகுலரா இந்த மாடு நம்ம சிந்தாமணியில இருந்து, ஈரோட்ல கருங்கல்பாளையத்துல இருந்து எல்லா சந்தையிலும் நம்ம அண்ணங்கிட்டோட 4 தரமா எடுத்திருக்கேங்க. சிவாஜி செஃப் தான் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, நமக்கு சிவாஜி அமைஞ்சிருது. நமக்காகவே அமைஞ்சிருது. அமையாட்டி கௌதமனாவும் அமைச்சு தர சொல்லி கேக்குறேங்கண்ணா. நமக்காக எவ்வளவு போராடணுமோ அவ்வளவு போராடி தான் அந்த மாடு வாங்கி கொடுத்தாருங்க. சரிங்க, சிவாஜி நமக்கு ரொம்ப உசுருங்க. சரிங்க, அதாவது 3 தடவை வாங்கியிருக்கேங்க. 3 டைம் வாங்கிட்டீங்க. ஆமாண்ணா. அதாவது இந்த சிவாஜினாலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த மாடு வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிரியமா இருக்குது. ஆமா, ரேட்டேஷன் பிரச்சனை இல்லைங்கண்ணா. பாலும் குவாலிட்டியா இருக்குதுங்க. நமக்கு இந்த வெயில் அடாப்டேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது இல்லைங்க. இதுல எல்லாமே தரமா இருக்குது. அதனால நம்ம இதை நம்ம தேடி விரும்பி தான் எடுக்கிறோம். விருப்பப்பட்டு வாங்குறீங்க. ஆவரேஜா இன்னைக்கு என்ன கரை வரைக்கும் சொல்லியிருக்காங்க? ஆனா சிவாஜி செஃப்ல இது 20 சொல்லியிருக்காங்கண்ணா. தாராளமா 20 கறக்கும். நல்ல தரமான மாடு தான், நம்பிக்கை இருக்குங்க. சரி, பால் தர முகலட்சணத்துல நல்லா இருக்குது. செவலங்க சுத்த மாதிரி செவலையும் 20 சொல்லியிருக்காங்கண்ணா. நல்ல செவலை, நல்ல காம்பு செட்டு, நல்ல மாடு தான் பாருங்க. சரிங்க, அதாவது சுத்தமான மாடுனா அண்ணாட்ட பொறுத்த அளவுக்கு எப்பவுமே சுத்த அவரே பாத்துறோம். நம்ம பாக்கணுங்கிறதே இல்லைங்க. கௌதம்னாலே நல்ல நம்பிக்கையான ஆள் தானுங்க. நீங்க இந்த இடத்துல எங்க வந்து கேட்டாலுமே கௌதம்னாலே பிராண்ட் தான். பிராண்டு கிட்ட போய் நம்ம அதெல்லாம் கேட்கணுங்கிறதே இல்லை இல்லைங்க. சரிங்க, அதனால கரெக்டா பண்ணி கொடுக்குறாருங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றி. வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஓவராலா சாட்டிஸ்ஃபை நினைக்கிறேன். கண்டிப்பா கர்நாடகா கஸ்டமரா இருக்கட்டும், தமிழ்நாடு கஸ்டமரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம மக்கள்கிட்டயே டைரக்டா பேசியிருந்தோம். கண்டிப்பா. கறவையை செக் பண்றதா இருக்கட்டும், கண்டிப்பா, கண்ணு மாடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபையா போயிருந்தாங்க. கண்டிப்பா. அதாவது இப்ப வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கூட நீங்க கஷ்டப்பட்டு அப்படியே ரொம்ப மெதுவா இருந்து பொறுமையா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. கஸ்டமர் ஓவராலா சாட்டிஸ்ஃபை நினைக்கிறேன். நீங்க எப்படிங்க? பரவாயில்லைங்கண்ணா. நம்ம ரெகுலரா எடுத்துட்டோமா ஏத்துட்டோமான்னு கிடையாம, சரிங்க, நம்ம மக்களை தெளிவா இருக்க வச்சு வீடியோ பேசி எல்லாம் அனுசரிச்சு நம்ம லோட் பண்ற வரைக்கும் நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க நம்ம மக்கள். சரி, வர கஸ்டமருக்கு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுக்கலாம். வீட்டு யூஸ் தேவைப்பட்டாலும் சரி, ஃபார்முக்கு தேவைப்பட்டாலும் சரி, எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணி வரலாம். கான்டாக்ட் பண்ணி போன் எடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு யாரும் கோச்சுக்க வேணாங்க. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சரிங்கண்ணா, அடுத்த வாரம் சந்திக்கலாம். பார்க்கலாங்கண்ணா. சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர்.